வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஏஜஸ் வயது கணக்குகள்ன்ற டாபிக்ல தான் சம் சால்வ் பண்ண போறோம். சார் இதுக்கு பேசிக்ஸ் என்ன சார் அப்படின்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चनா இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டு கீவேர்டு மட்டும் தான் நமக்கு தேவை. இங்கிலீஷ்ல அந்த ரெண்டு கீவேர்டு என்னன்னா ஆஃப்டர் அல்லது ஹென்ஸ்னு கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஹென்ஸ்னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஆட் பண்ணணும். தமிழ்ல பாத்தீங்கன்னா பின்பு, பிறகு, பின்னர், கழித்து அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பின்பு, பிறகு, கழித்து, பின்னர் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ஆட் பண்ணணும். இதே வந்து இன்னொரு கீவேர்டு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஃபோர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அகோ அப்படின்ற வேர்டில் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அகோன்ற வேர்டெலாம் வந்துருந்துச்சுன்னா நம்ம மைனஸ் பண்ணணும். முன்பு, முன்னர் அப்படின்ற மாதிரி நமக்கு தமிழில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து மைனஸ் பண்ணணும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு கீவேர்டு போதும். நமக்கு என்ன கேட்குறாங்களோ அதை எடுத்து எழுதுனா மட்டும் போதுங்க. நமக்கான ஆன்சர் எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும். ஓகேங்களா? வாங்க டைரெக்டாக கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அழகனின் வயது 50 மற்றும் அவரது மகனின் வயது 10 எனில் அழகன் மற்றும் அவனது மகனின் வயதுகளின் விகிதத்தின் எளிய வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அழகனோட வயசு 50, அவரோட மகனோட வயசு 10. இந்த ரெண்டு நம்பரையும் ரெண்டு பேர்த்தோட ரேஷியோ விகிதத்தையும் சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதணும்னா நமக்கு எளிய வடிவம் கிடைச்சிடும். சிம்பிளா இந்த 0வை அடிச்சு விட்டுருங்க. அதாவது 10ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 10ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 5:1 கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5:1. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயதுகள் முறையே. அப்போ பிரசன்டேஜ்னு கொடுத்துட்டாங்க. பிரசன்டேஜ்னா இப்போ யார் யாருக்கு இடையில இருக்கிற பிரசன்டேஜ் கொடுத்துருக்காங்க? ரீனா, உஷாவோட பிரசன்டேஜ் கொடுத்துருக்காங்க. உஷாவோட பிரசன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ரீனாவோட வயசு 24, உஷாவோட வயசு 36. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? 8 ஆண்டுகளுக்கு முன்பு. நம்ம இப்போதான் சொன்னோம். முன்புனா என்ன சொன்னோம்? மைனஸ் பண்ணோன்னு சொன்னோம். 8 வருஷத்தை மைனஸ் பண்ணிருங்க. ரெண்டு பேர்த்துலையுமே 8 வருஷத்தை மைனஸ் பண்ணிருங்க. 24ல இருந்து 8 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 16ன்னு கிடைக்கும். 36ல இருந்து 8 மைனஸ் பண்ணா 28ன்னு கிடைக்கும். அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இப்போ என்னோட வயசு, மதனோட வயசு பார்த்தீங்கன்னா 25ன்னு வச்சுக்கோங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி என் வயசு என்னவா இருந்திருக்கும்? 5 வருடங்களுக்கு முன்பு. நான் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. முன்புன்றப்போ என்னோட வயசை வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிருக்கும். இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் என் வயசு என்னவா இருக்கும்? பிறகு என்னவா இருக்கும்? பிறகு 30 இருக்கும். முன்புன்னு கேட்டாங்கன்னா 20 இருக்கும். அதுதான் முன்புன்னு கேட்டாங்கன்னா மைனஸ் பண்ணும், பின்புன்னு கேட்டாங்கன்னா பிளஸ் பண்ணிக்கணும். அப்ப ரீனாவோட வயசு பார்த்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி 16 இருந்திருக்கு. உஷாவோட வயசு 28 இருந்திருக்கு. நமக்கு என்ன கேட்கறாங்க? உஷா மற்றும் ரீனாவின் வயது விகிதங்கள் கேட்கறாங்க. உஷாவோட வயசு பார்த்தீங்கன்னா 28 8 வருஷத்துக்கு முன்னாடி, ரீனாவோட வயசு பார்த்தீங்கன்னா 16. ஆனா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரீனா மற்றும் உஷான்னு கொடுத்துருக்காங்க. கேட்டது பார்த்தீங்கன்னா உஷா மற்றும் ரீனான்னு கேட்டிருக்காங்க. நல்லா கொஸ்டினை பார்த்துக்கோங்க. யார் ரெண்டு பேத்துக்கு இடையில இருக்கிற ரேஷியோ கேட்குறாங்கன்ட்டு. நான் 28:16 வந்து நான் 4ஆல் கட் பண்ணுறேன். 7 × 4 28, 4 × 4 16. அப்போ உஷாவுக்கும் ரீனாவுக்கும் இடையில இருக்க வயது விகிதம் என்ன? 7:4ன்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதே வந்து நமக்கு ரீனாவுக்கும் உஷாவுக்கும் இடையில உள்ள விகிதம்னு கேட்டிருந்தாங்கன்னா இது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதியிருப்போம். 4:7 எழுதியிருப்போம். ஓகேங்களா? நமக்கு கேட்டதுக்கு ஆன்சர் 7:4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. சேம் அதே கொஸ்டின் தான், பேரை மட்டும் மாத்திட்டாங்க. அங்க ரீனா உஷான்னு கொடுத்துருந்தாங்க, இங்க அருண் சுரேஷ்னு கொடுத்துட்டு 8 வருடங்களுக்கு முன்பு சுரேஷ் அருணோட விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சேம் 7:4ன்றதான் ஆன்சரா இருக்கும். இங்க பாருங்க, இந்த ஆப்ஷன்ல 4:7 இருக்கு. இதை போட்டீங்கன்னா கண்டிப்பா 1.5 மார்க் அவுட் நண்பா. ரொம்பவே சிம்பிள் தான். ஆப்ஷன் சி மட்டும் தான் ஆன்சர். எக்ஸாக்ட்லி போன கொஸ்டின்ல நேம் மட்டும் தான் மாத்தி இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்களா? இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தற்போது, அதாவது பிரசன்ட்ல அருணுக்கும் தீபக்கோட வயதோட விகிதம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 4:3ன்னு. யார் யாருக்கு? அருணுக்கும் தீபக்கும் கொடுத்துருக்காங்க 4:3ன்னு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 6 வருடங்களுக்கு பிறகு அருணின் வயது 26 எனில் தற்பொழுது தீபக்கின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பிரசன்ட் ஏஜோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? அருணுக்கும் தீபக்குக்கும் உள்ள ரேஷியோ 4:3ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ரேஷியோங்கிறது என்ன? ஒரு ரெண்டு வேல்யூவை, ரெண்டு சம அளவு உள்ள, அதாவது சம யூனிட் அழகு உள்ள ஒரே ஒரு பொருளை வந்து ஒரு காமன் நம்பரால் டிவைட் பண்ணி தான் நம்ம ரேஷியோ கொண்டு வந்திருப்போம். அப்போது ஒரு காமன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த ரேஷியோவாக இருந்தது வந்து வேல்யூவாக மாறிடும். கரெக்டுங்களா? அப்போ அந்த காமன் நம்பரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 4ஓட எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் 4x அருணோட வயது,
3யோட எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் 3xங்கிறது தீபக்கோட தற்போதைய வயது. ஓகேங்களா, அப்போ தற்போதைய வயதுங்கிறது 4x 3xன்னு இருக்குது. ஓகேங்களா, எதுக்கு சார் எக்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு அருணோட வயசு 40, தீபக்கோட வயசு 30ன்னு இருந்திருக்கு. அதை ஒரு காமன் நம்பரால் டிவைட் பண்ணி தான் நமக்கு விகிதமாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த காமன் நம்பர் என்ன? 10. 10ஆல் டிவைட் பண்ணாதான் நமக்கு 4:3ன்னு கிடைக்கும். அந்த காமன் நம்பர் வந்து இந்த இடத்துல என்னன்னு தெரியாது, அதனால நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, அப்போ 4x 3xங்கிறது அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ், தற்போதைய வயது வந்து 4x 3x. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 6 வருடங்களுக்கு பிறகு அருணின் வயது. இப்போ அருணோட வயசு என்ன இருக்கு? 4xன்னு இருக்கு. 6 வருடங்களுக்கு பிறகுன்றப்போ ஒரு 6 வருஷம் கூடி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என் வயசு இப்போ 24ன்னு வச்சுக்கிட்டா 6 வருஷத்துக்கு பிறகு என் வயசு என்னவா இருக்கும்? 30 இருக்கும். அப்போ எப்படி பண்ணியிருக்கோம்? ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்க வயசையும் 6 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்ற அந்த நம்பரையும் ஆட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ பிறகுன்றப்போ ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 26 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நான் அந்த காமன் நம்பர் எக்ஸை கண்டுபிடிக்கிறேன். ஸோ இங்கே இருக்க ப்ளஸ் 6 வந்து ஈக்குவல் டு ஆன்சர் போகும்னா -6ன்னு போகும். அப்போ 4x ஈக்குவல் டு 26 - 6. 26லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 20ன்னு கிடைக்கும். நமக்கு அந்த காமன் நம்பர் தான் தேவை. ஸோ நான் 4ஆல் கட் பண்ணுற 1 நாள் 4, 5 × 4 20. அப்போது அந்த காமனாக நம்ம டிவைட் பண்ண நம்பருங்கிறது பார்த்தீங்கன்னா 5 அப்படின்றத ஆன்சர். நமக்கு என்ன கேட்குறாங்க? தீபக்கோட பர்சன்டேஜ். தீபக்கோட பர்சன்டேஜை 3xன்னு எடுத்திருப்போம். எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம்? 5 போட்டலாங்களா? அப்போ 3யும் 5யும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 15ன்னு கிடைக்கும். ஸோ தீபக்கோட வயசு அப்போ ப்ரெசென்ட்டில் என்ன இருக்குது? 15 அப்படின்ட்டு இருக்குது. நம்ம இந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக தற்போதைய வயது தான் கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடில் நமக்கு ப்ரெசன்ட் ஏஜ் மட்டும்தான் கிடைக்க போகுது. நமக்கு என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரெசன்டேஜ்லேருந்து ஒரு 6 வருடங்களுக்கு பிறகுனா 6 வருஷத்தை கூட்டி ஆன்சர் எழுதணும். 6 வருடங்களுக்கு முன்புனா ப்ரெசன்டேஜ்லேருந்து 6 வருஷம் கழித்து ஆன்சரை எழுதணும். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சேம் இதே மாதிரி மாடலில் உங்களுக்கு ஒரு சம் ஹோம்ஒர்க் தரேன், ட்ரை பண்ணி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ராஜுவின் தந்தையின் வயதானது. தந்தைங்கிறத ஃபாதர்னு எடுத்திருக்கேன், ராஜுங்கிறத சன்னுன்னு எடுத்துக்கோங்க. வயதை போல் 3 மடங்கை விட 5 அதிகம். ராஜுவின் தந்தையின் வயது 44 எனில் ராஜுவின் வயது என்ன? கரெக்டாக அவங்க கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிட்டிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. தெரியாதவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த பிக்சர் அனுப்பிச்சி வைங்க. இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் 7339691304 நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். இதுக்கு உங்களோட டவுட்டை அனுப்பி வைங்க, மேக்ஸ் ரிலேட்டட் டவுட்டை. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல். நான் சரன்றதை வந்து எஃப்னு எடுத்துக்கிறேன், ஃபாதர்னு எடுத்துக்கிறேன். சங்கர்ன்றதை பார்த்தீங்கன்னா நான் எஸ் சன்னுன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க? சரண்கிறது ஃபாதர், ஃபாதரின் வயதுங்கிறது மகனோட வயதை போல் எத்தனை மடங்கு? மடங்குனா மல்டிப்ளிகேஷன். சன்னோட வயசை போல் 6 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 4 வருடங்கள் கழித்து. நம்ம ஆல்ரெடி கீவேர்ட் சொன்னோம், கழித்து, பிறகு, பின்னர், பின்பு எல்லாமே என்ன பண்ணணும் வந்துச்சுன்னா ஆட் பண்ணணும்னு சொன்னோம். அப்போ என்ன சொல்கிறாங்க? 4 வருடம் கழித்து அவரின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 4 வருடத்துக்கு அப்புறங்கிறப்போ அப்பாவுக்கும் 4 வயசு கூடி இருக்கும், மகனுக்கும் 4 வயசு கூடி இருக்கும். கரெக்டுங்களா? அதனால தான் S+4 F+4 எடுத்திருக்கேன். அப்போ என்ன சொல்கிறாங்க? தந்தையோட வயதுங்கிறது மகனோட வயதை போல் 4 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொன்னதை அப்படியே எடுத்து எழுதிட்டு வேறு எதுவுமே பண்ணல. கரெக்டுங்களா? 4 வருஷன்றப்போ இப்போ என்னோட வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 25ன்னு வச்சுக்கோங்க. என் பையனோட வயசு ஒரு 2, 3ன்னு வச்சுக்கோங்க. 4 வருஷம் கழிச்சு என் பையனோட வயசு 7 இருக்கும், என்னோட வயசு என்னவா இருக்கும்? ஒரு 30, 29 தான் இருக்கும். அதனால தான் நான் +4 ரெண்டுத்துலையுமே காமனாக ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவர்களின் தற்போதைய வயது. 2 பேர்த்தோட வயசுன்னு கேட்குறாங்க. நான் இங்கே எஃப் இருக்குது பார்த்தீங்களா? எஃப்க்கு பதில் என்ன எடுத்துக்கலாம்? எஃப்ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 6 டைம்ஸ் ஆஃப் எஸ்க்கு ஈக்குவல். ஸோ எஃப்க்கு பதில் 6s +4ன்றது அப்படியே இருக்குது. இங்கே 4 டைம்ஸ் ஆஃப் எஸ் 4 டைம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 4 டைம்ஸ் அப்படியே உள்ள 2 டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 × s 4s +4 × 4 16. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? எஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாங்களா? ஸோ இங்கே இருக்க +4x வந்து ஈக்குவல் ஆன்சர் போகும்போது மைனஸில் போகும். அப்போ 6s - 4sன்னு ஆயிரும். ஈக்குவல் டு இங்கே +4 இருக்கிறது ஈக்குவல் ஆன்சர் போகும்போது என்ன மாறும்? -4 மாறும். அப்போ 16ல் இருந்து 4 மைனஸ் பண்ணணும். 6sல இருந்து 4s, அதாவது எஸ்ஸை விட்டுருங்க. 6ல் இருந்து 4 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ். எஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா சன்னுங்கிறது என்னன்னு எடுத்தோம்? சங்கரோட வயசுன்னு எடுத்தோம். ஓகேங்களா? 16ல் இருந்து 4 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 12ன்னு கிடைக்குங்களா? 12ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம
சங்கரோட வயசுங்கிறது அப்போ என்னவா இருக்கும், மல்டிப்ளிகேஷன் இருக்க 2ஆல் அடிச்சிடலாம். 1 2 2 6 2 12. அப்போ சங்கரோட வயசு பார்த்தீங்கன்னா 6ன்னு கிடைச்சிருக்கு. அதாவது சன்னோட வயசு 6ன்னு கிடைச்சிருக்கு. இந்த சன்னு கொண்டு வந்து அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் ஃபாதரோட வயசு என்னன்னு தெரிஞ்சுன்னு பார்த்தீங்களா, நமக்கு 6ன்றது ஆன்சராக தெரிஞ்சாலே ஆப்ஷன் பின்றது ஆன்சராக போட்டுடலாம். பட் நம்ம முழுசாக சால்வ் பண்ணிடுவோம். 6 × 6 எதுக்கு சார் இந்த 6னா, சங்கரோட வயசு வந்து நம்ம சன்னோட வயசு வந்து 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 6 × 6 36. நமக்கு ஃபர்ஸ்ட் யார் கொடுத்துருக்கா, சரண் தான் கொடுத்துருக்காங்க. சரண்கிறது அப்பா, அப்போ அப்பாவோட வயசு தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். 36ங்கிறது அப்பாவோட வயசு, சன்னோட வயசுங்கிறது 6. இன்கேஸ் வந்து நமக்கு 6,36ன்னு ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஆப்ஷனை போடக்கூடாது. நமக்கு யார் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களோ, யார் பேரை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களோ அவங்களோட வயசை தான் நம்ம ஃபஸ்ட்டு போடணும். இந்த மாதிரி தற்போதைய வயது யாரோடதுன்னு மென்ஷன் பண்ணாமல் தற்போதைய வயதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா யார் பேர் இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கோ அவங்களோட வயசை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். செகண்டு தான் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்களோட வயசை செகண்ட் எடுத்துக்கணும். அப்போ 36,6ன்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்களா. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ராமனின் வயது அவர்களுடைய 2 மகன்களின் வயதுகளின் கூடுதலை போல். ராமன்கிறத நான் 6ன்னு எடுத்துக்கிறேன். 2 மகனோட வயசோட கூடுதல்னு சொல்லியிருக்காங்க. நான் 2 பேர்த்தோட வயசோட கூடுதலை எஸ் ஃபார் சன். ஓகேங்களா, கூடுதலை போல் எத்தனை மடங்குன்னு சொல்லியிருக்காங்க, 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6ங்கிறது 2 மகன்களோட கூடுதலை போல 3 மடங்குனா மல்டிப்ளிகேஷன் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 5 ஆண்டுகள் கழித்து. 5 ஆண்டுகள் கழித்துன்னு என்ன பண்ணும், 5 வருஷத்தை ஆட் பண்ணும். அப்போ அப்பாவுக்கும் 5 வருஷம் கூடி இருக்கும், மகனுக்கும் 5 வருஷம் கூடி இருக்கும். நமக்கு 2 மகன் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மகனுக்கும் தனித்தனியாக 5 வருஷம் கூடி இருக்கும். கரெக்டுங்களா, 2 மகன்கள்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் 2 டைம் +5ன்னு போட்டிருக்கேன். 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க, தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. யாரு, அவரின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா ராமனின் வயதுங்கிறது 5 வருடம் கழித்து தனது 2 மகன்களின் வயதுகளின் கூடுதலை போல் 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மடங்குங்கிறதுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் எழுதிட்டேன். நமக்கு இங்கே என்ன கேட்குறாங்க, ராமனோட வயசு தான் கேட்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு சன்னோட வயசு கண்டுபிடிச்சேன். 2 பேரோட கூடுதலோட வயசு என்னன்னு கண்டுபிடிச்சிடறேன். ஏன்னா நமக்கு இங்கே 6க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 3 டைம்ஸ் ஆஃப் எஸ்ன்னு இருக்குது. ஸோ அதை போட்டுறேன். அப்போ 3s + 5 ஈக்குவல் டு இந்த 2 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். 2 × s 2sன்னு கிடைக்கும். ப்ளஸ் 5 × 5 10ன்னு இருக்கும். 10 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா, நமக்கு எஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம். அப்போது 3s சின்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா 2, அதை நான் மைனஸில் கொண்டு வந்துடுறேன். 2s ஈக்குவல் டு இங்கே +5 இருக்குது, ஈக்குவல் டு 5 போகும்போது -5 போகும். அப்போ 20 - 5 3sல இருந்து 2s மைனஸ் பண்ணால் எஸ்ன்னு கிடைக்கும். எஸ் ஃபார் சன். ஓகேங்களா, சன்னோட வயசுகளின் கூடுதல் இந்த இடத்துல 20லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 15ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா, இந்த 15 அப்படியே கொண்டு போய் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன எடுத்தோம், ராமனோட வயசுங்கிறது மகன்களோட வயசை போல் 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணிடலாம், 3 × 15 மல்டிப்ளை பண்ணால் ராமனோட வயசு என்னன்னு தெரிஞ்சிடும். 45ன்றதான் ராமனோட வயசு. ஓகேங்களா, 45 என்பது தான் ராமனின் வயது. இதே மகன்களோட வயசு கேட்டிருந்தாங்கன்னா 2 மகன்களோட வயசுகளோட கூடுதல், ஏன்னா இங்கே 2 மகன்களின் வயதுகளின் கூடுதல் தான் நம்ம எஸ்ன்னு எடுத்தோம். கூடுதல் பார்த்தீங்கன்னா 15 அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா, இதே மாதிரி மாடலில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரலாங்களா. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பையனின் தற்போதைய வயது, பையன்கிறத பாய்ன்னு எடுத்துக்கோங்க, பீன்னு எடுத்துக்கோங்க. அவனது தங்கையின் வயதை போல், தங்கைங்கிறது எஸ், சிஸ்டர்னு எடுத்துக்கோங்க, எஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் சிஸ்டர். ஓகேங்களா, எவ்வளோ மடங்கு, 2 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்புனா என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். நம்ம ஆட் பண்ணிட்டே வந்தோம் பார்த்தீங்களா, இதில் மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க, அவனது வயது, அவனுங்கிறது யார், இந்த பையனது வயதுங்கிற தங்கையின் வயதை போல் 3 மடங்குனா அவங்க 2 பேர்த்தோட வயசும் கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர் வரும்ன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இல்லைன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த கொஸ்டின் அனுப்பிச்சு வைங்க. ஓகேங்களா, 7339691304ன்றது நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகேங்களா, இதே மாதிரி மாடல் அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்களா. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தற்போது அருணின் வயது, அருண்கிறத நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா அருணில் ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஏ. அவனது தந்தையின் வயது, தந்தைங்கிறத நான் ஃபாதர் ஃபர்ஸ்ட் லெட்டர் எஃப்னு எடுத்துக்கிறேன். வயதில் பாதி, அப்போ அருணோட வயசுங்கிறது அப்பாவோட வயசில் பாதிங்கிறது என்ன, 1/2 தான் நமக்கு பாதி. அப்போ எஃப் × 1/2 f/2. இதில் நான் ஃபாதருங்கிறது அப்போ என்ன எடுத்துக்கலாம், இந்த 2 வந்து ஈக்குவல் டு இன்சைட் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் வந்துங்களா. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ஏ தான் நமக்கு ஃபாதரோட வயசு. அதாவது அப்பாவோட வயசுங்கிறது அருணோட வயசை விட 2 மடங்குன்னு சொல்றதுக்கு பதிலாக நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. அருணின் வயது அப்பாவின் வயதை போல் பாதின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா, அப்போ f = 2ன்றதை வச்சுக்கலாம்.
இப்போ f = 2a வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 12 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போது 12 வருஷத்துக்கு முன்புனா அப்பாவுக்கும் 12 வருஷம் குறைஞ்சிருக்கும், மகனுக்கும் 12 வருஷம் குறைஞ்சிருக்கும். கரெக்டுங்களா? அருணுக்கும் 12 வருஷம் குறைஞ்சிருக்கும். ஸோ 2 பேத்துக்கு எடுத்தாச்சு. என்ன கேட்குறாங்க, தந்தையின் வயது அருணின் வயதை போல் எத்தனை மடங்குன்னு சொல்கிறாங்க, 3 மடங்கு. தந்தைங்கிறது f - 12, மகன்கிறது பார்த்தீங்கன்னா a - 12. ஏன் அப்பாவோட வயசுங்கிறது மகனோட வயசை போல் எத்தனை மடங்குன்னு சொல்கிறாங்க, 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. நமக்கு எஃப்க்கு பதில் என்ன இருக்குங்க, 2a இருக்குது. ஸோ 2a நான் அப்ளை பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு -12 அப்படியே வந்துடும். இந்த 3 அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ 3a - 3 × 12 36. இங்கே இருக்க +12 2a வந்து ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது மைனஸில் போகும். அப்போ 3a - 2a. ஓகேங்களா? -2a. ஏன்னா இங்கேருந்து அங்கே கொண்டு போயிருக்கோம். அப்போ அங்கே இருக்க நம்பரை இங்கே ஈக்குவல் டு இன்சைடு கொண்டு வரணும். -36ங்கிறது ஈக்குவல் டு இன்சைடு வந்தால் +36ன்னு போகும். பாருங்கள், எஸ்ஸுங்கிறது ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு போகும்போது வேறு சைன் மாறும். நம்பருங்கிறது என்ன சைனில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைனுக்கு மாறும் ஈக்குவல் டு இன்சைடு வரும்போது. அப்போ 36லேருந்து 12 மைனஸ் பண்ணணும். இப்போ 3a -2a மைனஸ் பண்ணால் ஏன்னு தான் கிடைக்கும். ஏன்னா 1 × a. 36லேருந்து 12 மைனஸ் பண்ணால் 24ன்னு கிடைக்கும். அப்போ அருணோட வயசு பார்த்தீங்கன்னா 24. இதே கொஸ்டினை வந்து நெக்ஸ்ட் இயரில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா அப்பாவோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்பாவோட வயசு அப்போ என்ன இருக்கும், இந்த அருணோட வயசை போல் 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எஃப்ங்கிறது 2 × அருணோட வயசு பார்த்தீங்கன்னா 24. 2 × 24 48. அப்போ அப்பாவோட வயசு பார்த்தீங்கன்னா 48. இதே கொஸ்டின் தான் நமக்கான அடுத்த கொஸ்டினில் வந்து அப்பாவோட வயசு என்னன்னு கேட்டிருப்பாங்க. பாருங்கள், அப்பாவோட வயசு வந்து 48. சேம் கொஸ்டின் தான். அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது அருணின் வயதை போல் 3 மடங்கெனில் தற்போது தந்தையின் வயது என்ன கண்டுபிடிச்சோம், 48. பாருங்கள், அப்போது 2 கொஸ்டினுமே ஒரே கொஸ்டின் தான். அடுத்தடுத்த வருஷத்தில் அப்பா பையன் அப்படி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 2 நபர்களின் வயது விகிதம் 1:3 கொடுத்துருக்காங்க. 2 நபரோட வயதோட விகிதம் கொடுத்துருக்காங்க. நான் அதை என்ன பண்ணிடுறேன், வயதாக மாற்றிடுறேன். வயதாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், ஒரு காமன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ அந்த காமன் நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துறேன். 1 × x, எக்ஸுங்கிறது ஒரு நம்பரோட வயது. 3 × x, 3xங்கிறது இன்னொரு நபரோட வயது. அப்போ x 3xங்கிறது அந்த 2 நபர்களோட வயது. என்ன சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு, வயதுகளின் பெருக்கல் பலன். நம்ம வயதுங்கிறது என்ன எடுத்திருக்கோம், x 3xன்னு எடுத்திருக்கோம். அப்போ x × 3xோட வேல்யூ தான் என்ன சொல்லியிருக்காங்க, 48ன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க, எனில் அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், 3xோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 2ஐயும் மைனஸ் பண்ணால் அவங்களோட வயதுகளோட வித்தியாசம் தெரிஞ்சிடும். எக்ஸையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், x² கிடைக்கும். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 ஆன்சர் போகும்போது டிவிஷனில் போகும். நம்ம கட் பண்ணிடலாங்களா, 1 3 3 16 × 3 48. அப்போ x² வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, x² வேல்யூ 16ன்னு கிடச்சிருக்கு. அப்போது இங்கே இருக்க பவர் 2ங்கிறது ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது பவரில் 1/2 மாறும். பவரில் 1/2னாலும் √4 சேம். நான் லெஃப்ட் சைடில் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ √16 எக்ஸோட வேல்யூ. அப்போ √16ஓட வேல்யூ என்ன கிடைக்கும், 4. ஏன்னா 4ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 16. ஸ்கொயரும் √2 கேன்சல் ஆகிட்டு எக்ஸோட வேல்யூ 4ன்னு கிடச்சிருக்கு. ஓகே சார், ஒருவரோட வயது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், அதோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இன்னொரு நபர், 2 நபர் கொடுத்துருக்காங்க. ஒரு நபர் x, இன்னொரு நபர் 3xன்னு எடுத்திருக்கோம். அப்போ 3xோட வயசு என்ன சார் இருக்கும், எக்ஸோட வேல்யூ 4னா அப்போ 3ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 12ன்னு கிடைக்கும். நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, 2 நபர்களோட வித்தியாசம் கேட்டிருக்காங்க. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிடுங்க. 3xலேருந்து எக்ஸை மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 8ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இதே இது வந்து நமக்கு எப்படி கூட கேட்கலாம், அவர்களின் வயதுகளின் கூடுதல்னு கேட்டாங்கன்னா 2 ஆட் பண்ணிடுங்க. 2 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 16ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 2ஐயும் ஆட் பண்ணால் 16, 2ஐயும் மைனஸ் பண்ணால் 8. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் இதே மாதிரி மாடலில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன், ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி மாடல் தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, நம்மளே சால்வ் பண்ணிடலாம். ஹோம்ஒர்க் வேணால் இது நம்மளே சால்வ் பண்ணிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க, தந்தை மற்றும் மகனின் வயது விகிதம் 4:1. அவர்கள் இருவரின் பெருக்கு தொகை, வயதோட பெருக்கு தொகைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அப்பாவோட வயசை ஒரு காமன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணி 4xன்னு எடுத்துக்கிறேன். மகனோட வயசை 1 × x, xன்னு எடுத்துக்கிறேன். 2 பேரோட வயதுகளின் பெருக்கல் பலன் தான் என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேரோட வயசையும் பெருக்கிட்டேன். பெருக்குனா என்ன கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, 96 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எழுதியாச்சு. 5 வருடங்களுக்கு பின்னர்னா என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும்.
ரெண்டு பேரோட வயது விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்பாவோட வயசும் கண்டுபிடிக்கணும், மகனோட வயசும் கண்டுபிடிக்கணும். நம்ம எப்பயுமே இந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறப்போ ப்ரெசன்டேஜ் கண்டுபிடிப்போம்னு சொன்னோம். அப்போது தற்போதைய வயதுலேருந்து 5 வருஷத்தை கூட்டிக்கணும். ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க 5 வருடங்களுக்கு பின்னர்னு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்பாவோட வயசும் தந்தையோட வயசு கண்டுபிடிப்போம். எக்ஸையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். இங்கே இருக்க 4 வந்து ஈக்குவல் டான்ஸ் இருப்போம், டிவிஷனில் போகும். ஸோ 4ஆல் அடிக்கிறோம். ஒரு நாள் 4, 4 × 4 16, 19ல் 16 போச்சுன்னா பேலன்ஸ் 3, 36 ஆயிரும். 36ல் எத்தனை நாள் இருக்குது? 9 நாள் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 49. இங்கே இருக்க ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டான்ஸ் இருப்போம்போது என்ன மாறும்? ரூட்டாக மாறிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ √49. √49ஓட வேல்யூ என்ன? 7 ஸ்கொயரோட வேல்யூ தான் 49. ஸோ ரூட்டும் ஸ்கொயரு கேன்சல் ஆகிட்டு எக்ஸோட வேல்யூ வந்து 7 கிடச்சிருக்கு. நான் லெஃப்ட் சைடில் எழுதிக்கிறேன். அப்போட வயசு வந்து 4xன்னு எடுத்திருக்கோம். ஸோ எஃபோட வயசு வந்து 4x. 4xங்கிறத எக்ஸுக்கு பதில் என்ன கண்டுபிடிச்சோம்? 7 கண்டுபிடிச்சோம். அப்போது எக்ஸுக்கு பதில் 7 போட்டால் என்ன கிடைக்கும்? 4 × 7 28. மகனோட வயசு, சன்னோட வயசு எஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 7ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ ரெண்டு பேர்த்தோட ப்ரெசன்ட் தற்போதைய வயது பார்த்தீங்கன்னா 28, 7ன்னு கிடச்சிருக்கு. நான் ரைட் சைடில் எழுதுறேன். என்ன சொல்லியிருக்காங்க? ஃபாதர் ஈஸ்ட்டு சன்னோட விகிதம் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 28:7ன்னு இருக்கு. 5 வருடங்களுக்கு பின்னர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேர்த்தோட வயசையும் 5 ஆட் பண்ணிடுங்க. பின்னர்னா ஆட் பண்ணணும், முன்னர்னா மைனஸ் பண்ணணும். 28 + 5 33, 7 + 5 12ன்னு கிடைக்கும். அப்போது 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்பாவோட வயசு 33, 5 வருஷத்துக்கு அப்புறம் மைனோட வயசு 12ன்னு கிடச்சிருக்கு. இதோட விகிதம் தான் கேட்டிருக்காங்க. ரெண்டு நம்பரையும் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். பண்ண முடியும். 3ஆல் டிவைட் பண்ணலாம். 11 × 3 33, 4 × 3 12. 5 வருடங்களுக்கு பின்னர் மகன் மற்றும் தந்தை மற்றும் மகனோட வயசோட விகிதம் என்ன கிடச்சிருக்கு? 11:4ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? சி என்பது தான் சரியான விடை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் கொஸ்டின். 2 ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. தற்போதைய வயது ஒரு ஆண்டுகளுக்கு முன்னர் அல்லது பின்னர் வந்து ஒரு வயசோட விகிதம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி மாடல் எப்படி சார் சால்வ் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள், எந்த ஃபார்முலாவும் தேவையில்லை. நம்ம சொல்கிற கான்செப்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க? தந்தை மகன் மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் இடையே உள்ள விகிதம்னு சொல்லியிருக்காங்க. 19:5ன்னு கொடுத்துருக்காங்களா? நான் என்ன பண்ணிக்கிறேன்? ப்ரெசன்ட் ஏஜாக மாற்றிடுறேன். அப்போது அப்பாவோட வயசு பார்த்தீங்கன்னா 19 ஒரு காமன் நம்பரால் டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். மகனோட வயசு வந்து 5xன்னு இருக்க போகுது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? 4 வருடங்களுக்கு பிறகு. அப்போ 4 வருடங்களுக்கு பிறகுனா அப்பாவோட வயசும் 4 வருஷம் கூடி இருக்கும், மகனோட வயசும் 4 வருஷம் கூடி இருக்கும். அப்போ ரேஷியோ என்னன்னு கொடுத்துருக்காங்க? அப்பாவுக்கும் பையனுக்கு உள்ள விகிதம் 3:1ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ நான் 3/1ன்னு எழுதிக்கிறேன். நமக்கு ரேஷியோனாலும் டிவிஷனாலும் சேம், அதனால தான் நான் இப்படி எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? இருவரின் தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை. அப்போ அப்பாவோட வயசு வந்து இப்போ இருக்க வயசு 19x, மகனோட வயசு 5x. ஸோ ரெண்டு பேர்த்தோட கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சாதான் ரெண்டு பேரோட வயசு கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்? எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். கீழே இருக்கிற 1 வந்து நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 1 × 19x 19x தான் கிடைக்கும். ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறேன். ப்ளஸ் 1 × 4 4 தான் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈக்குவல் டு இந்த 3 வந்து கீழே இருக்க ஈக்குவேஷனோட மல்டிப்ளை பண்ணலாம். 3 × 5 15xன்னு கிடைக்கும். ப்ளஸ் 4 × 3 12. இங்கே ப்ளஸ் 15x இருக்குது. ஸோ இதை வந்து ஈக்குவல் டு இன்சைடு கொண்டு போகிறேன். இங்கே ப்ளஸ் 4 இருக்குது. இதை ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ எப்படி மாறிடும்? 19x மைனஸ் 15x ஈக்குவல் டு 12 மைனஸ் 4 அப்படின்னு மாறிடும். கரெக்டுங்களா? 19லேருந்து 15 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4xன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 12லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 8ன்னு கிடைக்கும். இதுலேருந்து நான் எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஒரு நாள் 4, 2 × 4 8. அப்போது எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. நம்ம அப்பாவோட வயசை என்னென்னு எடுத்திருந்தோம்? ப்ரெசன்டேஜை 19xன்னு எடுத்திருந்தோம். ஸோ எக்ஸுக்கு பதில் 2 மல்டிப்ளை பண்ணால் 38ங்கிறது அப்பாவோட வயசு. சன்னோட வயசு பார்த்தீங்கன்னா 5xன்னு எடுத்திருந்தோம். எக்ஸுக்கு பதில் 2 மல்டிப்ளை பண்ணால் 5 × 2 10. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டு பேரோட வயதுகளின் கூடுதல். அப்போ 38 + 10 48 என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நான் எக்ஸுங்கிறது அந்த காமன் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 38 10 இருக்குது பார்த்தீங்களா? 38 10ன்றது அவங்களோட தற்போதைய வயசு. கரெக்டுங்களா? இதை நான் ரேஷியோவாக மாற்றணும். என்ன பண்ணணும்? ஒரு காமன் நம்பரால் டிவைட் பண்ணும். 38யும் 10யும் 2ஆல் டிவைட் பண்ணலாம். 19 × 2
38, 5 × 2 10. அப்போ பாருங்கள் பெர்சன்டேஜோட ரேஷியோ வந்து 19:5ன்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு கொஷின் பார்ப்போங்க. சேம் மாடலில் உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஹோம்ஒர்க் தர்றேன். இந்த கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம். என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி அவர்களோட தற்போதைய வயதுகளின் விகிதம் வந்து 4:5. 5 வருடங்களுக்கு பிறகுனா ஆட் பண்ணணும், இதே முன்புனா மைனஸ் பண்ணிக்கணும். நம்ம எப்படி எழுதணும், 19 + 4ன்னு எழுதுறோம் பார்த்தீங்களா, பிறகுன்னு கொடுத்துருந்தனால. இதே முன்புன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 19 - 4, 5x - 4 அப்படின்னு எழுதியிருக்கணும். 5 வருஷத்துக்கு பிறகு அவங்களோட வயசு விகிதம் 5:6னா அவங்களோட பெர்சன்டேஜோட கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளோ தாங்க இது வரைக்கும் ஏஜஸ் ரிலேட்டட் சம் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிளான டாபிக் தான். ஓகேங்களா, இதே மாதிரி மாடல் சம்ஸை வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே நமக்கு ஏஜஸ் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம இப்போ ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணோமா, எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். கான்செப்டை தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டுங்களா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பண்ணிடுங்க. கமெண்ட்டில் ஒரு பிளாக் கலர் ஹார்ட்டை மட்டும் தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.